ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சாந்தி, வயசு 64, தேனி மாவட்டம். அவங்க சிவியரா பேக் பெயின், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா ரொம்ப அதிகமா பேக் பெயின் இருந்திருக்கு. இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்காங்க, ஸ்கயாட்டிகா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்க எதனால வலி வந்ததுன்னு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேக் பெயின் சிவியரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி 2 காலும் கொஞ்சம் வளைஞ்சு போய் சாஞ்சு நடந்திருப்பாங்க. அந்த டயத்துல ஸ்பைனும் பாதிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் நீ பெயின் அதிகமா தெரியுறதுனால பேக் பெயின் ரொம்ப பெருசா தெரியாது. அதனால ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே அந்த வலி குறைஞ்ச உடனே அவங்களுக்கு ஸ்பைன்ல இருக்கிற அந்த ஸ்கயாட்டிகா பெயின் அதிகமா தெரிய ஆரம்பிச்சிருது. அப்படிதான் இந்த பேஷண்ட்டுக்கும் நீ பெயின் குறைஞ்ச உடனே பேக் பெயின் சிவியரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்தாங்க, நான் பார்த்துட்டு அவங்கள ஒரு எம்ஆர்ஐ எடுத்துருவோம்னு சொன்னேன். ஏன்னா அசஸ் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு சிவியராவே நர்வ் கம்ப்ரஷன் பெயின் இருந்தது. எஸ்எல்ஆர் எல்லா டெஸ்ட்டுமே அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்தது. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே ப்ராப்ளம் இருந்தது. L4 L5 லெவல்ல கிரேட் 1 ஆன்டிரியல் லிஸ்டிசிஸ் இருந்தது. L3 L4 L4 L5 L5S1 3 லெவல்லையுமே சிவியராவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அண்ட் நர்வ் ரூட் கம்ப்ரஷன் இருந்தது. பைலேட்டரலாவும் இருந்தது, யூனிலேட்டரலாவும் இருந்தது. ஸ்பைனல் கார்ட் டயாமீட்டர் L4 L5 ல வெறும் 5 mm தான் இருந்தது. இந்த அளவு சிவியரான ப்ராப்ளம் வச்சுட்டு தான் அவங்க இங்க வந்தாங்க. 10 days இருந்தாங்க, கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 1% கூட பெயின் கிடையாது, ஃபுல்லாவே சரியாயிட்டாங்க. அவங்களுக்கு இங்க நாங்க ரோபோஸ்பைன், அதாவது நம்ம ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். பிளஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்திருக்கோம். அவங்க ரிவ்யூ வருது பாருங்க. எந்த அளவுக்கு பெயினோட வந்தோம், இப்போ எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன். நான் அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு பேக்ல ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு, டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க. யாராவது உங்களை ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா, பரவாயில்ல, எங்கிட்ட ஒரு ரிப்போர்ட் அனுப்பிவிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு ஆபரேஷன் இல்லாம சரியாக பார்ப்போம். தேங்க்யூ. சாந்தி பேஷண்டோட எம்ஆர்ஐ ஃபிலிம் பார்ப்போம். L4 L5 எந்த அளவுக்கு எலும்பு விலகி இருக்குன்னு பாருங்க. நல்லாவே விலகி வெளியில இந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி ஸ்பைனல் கேனால அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தம் இருந்தது. L5S1 லெவல்லயே அவங்களுக்கு நல்லாவே டிஸ்க் பல்ஜ் இருந்தது. தெரியுதா? இதெல்லாம் நீட்டா இருக்கு பாருங்க, வரிசையா டீசென்டா நீட்டா இருக்கு. L1 L2 லேசா டிஸ்க் பல்ஜ் இருக்கு. L2 L3 கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. L3 L4 அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இது நல்ல டிஸ்க் பல்ஜ்னு சொல்லலாம். பட் ஆனா L4 L5 எந்த அளவுக்கு பிரிங்க, இந்த எலும்பே எவ்வளவு விலகி இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட கிரேட் 1 தாண்டுது. இந்த லிஸ்டிசிஸ் கிரேட் 1 கிரேட் 2 லிஸ்டிசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோல காமிக்கிறேன். நான் மினிமம் 25% கிட்ட இந்த லிஸ்டிசிஸ் இருக்கு. அதாவது எலும்பு விலகி இருக்கு. L4 ல இருந்து L5 எலும்பு விலகி இருக்கு. L5 ல இருந்து S1 லெவல்லயுமே நல்லாவே டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இதுதான் ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸோட ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் இது நார்மல் ஸ்பைன், ஹெல்த்தி ஸ்பைன் போட்டிருக்கா, நார்மல் ஸ்பைன். இதுல அவங்களுக்கு எந்த லிஸ்டிசிஸ் ப்ராப்ளம் இல்ல, எலும்பு வரிசையா நார்மலா இருக்கு. இது கிரேட் 1. L3 லெவல்ல அவங்களுக்கு கிரேட் 1 ப்ராப்ளம் இருந்தது. ஒரு 25% குறைவா இருந்ததுன்னா அது கிரேட் 1. கிரேட் 2 அப்படிங்கிறது 25 ல இருந்து 50% வரைக்கும் இருக்கிறது கிரேட் 2. பாருங்க எந்த அளவுக்கு எலும்பு விலகி இருக்குன்னு பாருங்க. இதுல மைல்டா விலகி இருக்கு, இதுல நல்லாவே விலகி இருக்கு. கிரேட் 3 இன்னும் அதிகமா விலகி இருக்கும். கிரேட் 4 போனாலே அவங்க கண்டிப்பா அவங்க நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். கிரேட் 1 அப்படின்னா ஆபரேஷன் இல்லாம ஈஸியா சரி பண்ணிக்கலாம். பட் கிரேட் 2 போயிட்டாலே ஆபரேஷன் தான் மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் பேஷண்ட்ஸ் இப்ப வர்றாங்க. பட் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். இது சாந்தி பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட். நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்துருவோம். இம்ப்ரெஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சிவியராவே ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லாம ரொம்ப வீக்கா இருந்தது. எலும்புல தேய்மானம் இருந்தது. பிளஸ் கிரேட் 1 ஆன்டீரியர் லிஸ்டிசிஸ் இருந்தது. அது நம்ம அவங்களோட பிலிம்ல பார்த்தோம். நல்லாவே எலும்பு விலகி இருந்தது. பிளஸ் தேய்மானம், பிளஸ் L3 L4 L4 L5 L5S1 3 லெவல்லையுமே டிஸ்க்ல ப்ரொட்ரூஷன் இருந்தது. அதோட சேர்த்து மெயின் அந்த L4 L5 தான் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி. அது ஸ்பைனல் கேனல் டயாமீட்டரை குறைச்சு இடுப்புல இருந்து 2 காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு குறைச்சிருக்குன்னா இதுல பார்த்தா தெரியும். L4 L5 ஸ்பைனல் கேனல் டயாமீட்டர் வெறும் 5.5 மில்லிமீட்டர் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மினிமம் 10 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கணும். L1 L2 L2 L3 ஒரு 12 மில்லிமீட்டர் இருக்கு. L3 L4 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 8.6 மில்லிமீட்டர். L5S1 8.6 மில்லிமீட்டர். இதெல்லாம் ஓகே தான். பட் L4 L5 5.5 மில்லிமீட்டர் அளவு குறைஞ்சதுனாலதான் ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க. பெயினுமே ரொம்ப சிவியரா இருந்திருக்கு. நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோபோஸ்பைன் மூலமா இது இப்ப கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. இப்ப அவங்க 100% நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்யூ.
என் பேர் சாந்தி. தேனி பெரியகுளம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஏற்கனவே முட்டை ஆப்ரேஷன் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு பண்ணி. அதனால தான் எனக்கு பேக் பெயின் வந்திருக்குன்னு நினச்சிட்டு, வலி இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்து அசால்ட்டாக இருந்தேன். ரொம்ப பெயின் ஆகவும் தான் டாக்டர்கிட்ட, உள்ளூர் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போகல. இது வந்து உங்களுக்கு பேக் பெயின் தான், சியாட்டிக்கா தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் சன் பிசியோதெரப்பி வந்து யூடியூப்ல பார்த்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்து ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு போவோன்ட்டு வந்தேன். வந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சிவியரா தான் இருக்குமா, ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஸ்கேன் எடுத்து பார்த்ததால கொஞ்சம் சிவியராகவே இருக்கு. அதனால சரின்ட்டு 4 நாள் தங்கணும்ட்டு வந்தேன். அப்புறம் சரின்ட்டு சிவியரா இருக்கும், நானே ஒரு 10 நாள் இருந்து தங்கி பார்த்துட்டு போறேன்னு சொல்லி ஜெயச்சந்திர சார்ட்ட சொல்லி நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்லாவே க்யூர் ஆயிருக்கு. டீகம்ப்ரஷன் ஒரு பெரிய மிஷின் இருக்கு, அதில் வந்து 4 ஸ்டிச் கொடுத்தாங்க, நல்லா வலி கேட்டுருச்சு. இங்கே வந்து அட்வான்ஸ் நிறைய மிஷின் இருக்கு, லேசர் அந்த மிஷினும் இருக்குது, அதை வச்சு கொடுக்குறாங்க. நம்ம என்னென்ன கேள்வி கேட்டாலும் அபி மேடம் வந்து நல்ல இது ஆன்சர் பண்றாங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி முடிய மாறி மாறி நர்ஸ் பிள்ளைங்க வந்து மாறி மாறி எக்ஸசைஸ் பண்ணி அந்த தெரப்பி இதெல்லாம் வச்சு நல்லா பண்றாங்க. வந்ததுக்கு இப்போ எவ்வளவோ எனக்கு வலி தேவையில்ல, சரியா இருக்கு எனக்கு. சார் 2 தடவை ஒரு நாளைக்கு ரவுண்ட்ஸ் வருவாங்க. அப்போ அவங்க வரையில நமக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு, இங்கே வலிக்குது சார்னு சொன்னோன்னே அபி மேம், என்னோட டாக்டர் அபி மேம்கிட்ட சொல்லி இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொன்னோன்னா அவங்க வந்து எனக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவாங்க, அது க்யூர் ஆயிரும். அது மாதிரி பெயின் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கும் போய் தொடர்ந்து 3 மாதம் பண்ண சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து செக்அப் பண்ணிட்டு போக சொல்லியிருக்காங்க. பேஷண்ட்டை நல்லா கேர் பண்ணுறாங்க. எல்லா பேஷண்ட்டும் என்ன கேட்டாலும் அதை தகுந்த சிரிச்ச முகத்தோட நர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லா கேர் பண்ணி நல்லா பேசி, அவங்க பேசுகிறதுலே எங்களுக்கு வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது. நான் சன் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெயச்சந்திர சாருக்கும் அபி மேமுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லபடியாக நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன்.